ஹலோ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். நேற்று நம்ம வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டெசிஷன் வந்து நேற்று நைட் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 2 வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ வந்து அதில் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து மார்க்கெட் வந்து என்ன ரிசல்ட் வருதோ அதை விட அடுத்து நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நேற்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து எதிர்பார்த்தபடி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3.7, அதாவது ஆக்சுவல் வந்து எதிர்பார்த்ததும் அதுதான். பட் ஆக்சுவலாக நேற்று முடிவு பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து 3.7 தான். பட் வந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ரியாக்ட் ஆகவே இல்லை. அப்படி சப்போஸ் வந்து மார்க்கெட் கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணபடி அதே இதாக வந்திருந்தா என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து கீழே போயிருக்கும், மற்ற எல்லாமே வந்து மேலே போயிருக்கணும். பிட்காயின், கோல்டு எல்லாமே வந்து நல்லா இப்போ மேலே ஏறி இருக்கணும். பட் வந்து நேற்று வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த நியூஸ் டைம்ல மட்டும் ஒரே ஒரு அப் கண்டில் வந்து நடந்திருக்கு, ஒரே ஒரு அப்பார்ட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அந்த நியூஸ் டைம்ல நடந்திருக்கு. ப்ரைஸ் வந்து ஒரு 92 ரேஞ்சில இருந்து 92,500ல இருந்து ஒரு 94,500 வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு ஸ்பைக் வச்சுட்டு திரும்ப வந்து கீழே வந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கு. நார்மலா அப்படியே ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி கீழே போயிட்டு இருக்கு. இதுதான் சொன்னேன் நானு, மார்க்கெட் வந்து எப்போதுமே வர ஆக்சுவல் ரேட்டை படி இதாகாது. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்ல என்ன நடக்க இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேவா? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா என்ன, எதனால வந்து ஃபெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க டிக்ரீஸ் பண்றாங்கன்றது மோஸ்ட்லி பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது ஃபுல்லா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நான் அதை பேசிக்ல இருந்து ஓரளவுக்கு எதனால ஏத்துறாங்க, என்ன நடக்குது அப்படின்றத வந்து ஒரு சிம்பிளா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க இருக்கிறது வந்து எல்லா மார்க்கெட்டுக்குமே ஓவரால் வந்து சேம் தான். பட் வந்து நான் எஃப்எம்சியை வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் டிசிஷனும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த எஃப்எம்ஓசி அப்படின்றது என்னன்னா யூஎஸோட ஃபெட் ரேட் டிசைட் பண்ற அந்த ஒரு, நம்ம இதுல வந்து இந்தியாவில் வந்து ஆர்பிஐ எப்படி இருக்கோ அதே போல யூஎஸ்ல வந்து எஃப்எம்ஓசி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் டெசிஷன் இது மேக் பண்றது, எல்லா விதமான முடிவுகளையும் எடுக்கிறது, டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்றது எல்லாமே வந்து இந்த கமிட்டி தான். இந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே சேம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோரெக்ஸ் வந்து ஓரளவுக்கு தெளிவாக நீங்க புரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் வந்து ஒரு கண்ட்ரிலையும் என்ன நடக்குது அப்படின்றதையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இந்த ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு கண்ட்ரியோட மிக முக்கியமான அடிப்படை விஷயங்களை வந்து கண்காணிச்சு அதை வந்து இது பண்ணி வைக்கிறது. என்னென்ன முக்கியமா பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 3 விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும். 3 விஷயங்கள், மெயின் விஷயங்கள் என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் மணி சர்க்குலேட்டிங். அந்த மணி சர்க்குலேட் ஆகிறத கண்ட்ரோல் பண்றது இதுதான். ஓகேவா? மணி சர்க்குலேட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணும். மணி சர்க்குலேட்டிங் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் இப்போ நம்ம நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2000 நோட்டு, அந்த ஒரு பழைய பழைய நோட்டுகளில் வந்து இது பண்ணும்போது அதை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எவ்வளோ சர்க்குலேட்டிங்ல இருக்கு, எவ்வளோ வந்து நம்ம கிட்ட கவர்மெண்ட் வந்திருக்கு, இன்னும் மீது எவ்வளோ சர்க்குலேட்டிங்ல இன்னும் வராமல் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கவனிச்சாதான் வந்து அதை வந்து முழுசா வந்து ஒரு விஷயத்த இது பண்ண முடியும். ரெண்டாவது, மக்கள் கிட்ட எவ்வளோ இப்ப சில விஷயங்கள் சில இதுல வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா 5 ரூபா நோட்டு, இந்த 10 ரூபா நோட்லாம் சர்க்குலேட்டிங்ல இல்ல, அதே போல 2000 நோட்டும் சர்க்குலேட்டிங்ல இல்ல, எல்லாருமே பதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வந்து ஒரு நியூஸஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருந்தது. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்லன்னா உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நேற்று கட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போதைய சுச்சுவேஷன்ல இருந்து இந்த இந்த அனலைஸ் வந்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதுக்காக கட் பண்றாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது மூலியமா எக்கனாமிக் வந்து கொஞ்சமா க்ரோத் ஆகும். அதாவது ஸ்டாக்ஸ் மற்ற இது எல்லாமே வந்து கொஞ்சமா க்ரோத் ஆகும். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஹை ஆகும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும்போது இந்த என்ன சொல்றது, ஜாப்லெஸ் இது வந்து ரொம்ப அதிகமா போகாது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களோட நிறுவனங்களை வந்து நிறைய புதுசு புதுசு புது பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியும், புது புது லேயர்ஸ் வந்து இது பண்ண முடியும். அவங்க நிறைய வந்து லோன் வாங்கி ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்துவாங்க. அதனால வந்து ஜாப்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து எக்கனாமியும் வந்து நல்ல நல்ல வளர்ச்சி அடையும். அடுத்து வந்து ப்ரொடக்ஷனும் வந்து நல்லா ஹை ஆகும். ஓகே, இப்போ இது வந்து தொடர்ந்துட்டே இருந்தால் அடுத்த கட்ட நிலைமை என்ன ஆகும்? அது வந்து என்ன ஆகும்னா, இப்போ வந்து மக்கள் வந்து அதிகமா லோன் வாங்க முடியும், அது இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து நிறைய வந்து ஃபுட்டுக்கும் சர்வீஸுக்காகவும் வந்து நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, தாராளமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுபோல கம்பெனிஸ் வந்து நிறைய லோன் வாங்கி ப்ரொடக்ஷனையும் வந்து அதிகப்படுத்தும்.
பீப்புளும் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களும் வந்து நிறைய லோன் வாங்கி ஹவுஸ் வாங்குறது, லேண்ட் வாங்குறது, அது மாதிரி பர்ச்சேசிங் வந்து ரொம்ப அதிகம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெஷர் பண்ற இது வந்து என்ன அப்படின்னா சிபிஐன்னு சொல்லுவாங்க. சிபிஐன்றது என்னன்னா கன்சியூமர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களோட பர்ச்சேசிங் பவர் எவ்வளவு இருக்கு, ஃபுட்டுக்கும் சர்வீஸுக்காகவும் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றத கணக்கு பண்றது தான் வந்து இந்த சிபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு 4 டேட்டாஸ் வந்து ரொம்ப மெயின். என்னென்ன அப்படின்னா சிபிஐ, சிபிஐ, அப்புறம் வந்து பிபிஐன்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அப்புறம் வந்து ஜாப்லெஸ் கிளைம், அதாவது ஜாப்லெஸ் கிளைம்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ நான் இது சொன்ன மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிற டைம்ல வந்து கம்பெனிஸ் வந்து அதிகமாக க்ரோ ஆகாது. அந்த டைம்ல வந்து நிறைய வந்து என்ன சொல்றது, ப்ரொடக்ஷன் வந்து நிறைய மந்தமா இருக்கும், ரொம்ப மந்தமா இருக்கும். அந்த டைம்ல வந்து அதிக ஆளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சிரமப்படுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆள் குறைப்பு நடத்துவாங்க, ஆள் குறைப்பு பண்ணுவாங்க. கம்பெனிஸ்ல வந்து ஆளை குறைப்பாங்க. நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து 10,000 பேர் 5,000 பேர் வேலையை விட்டுட்டு ஒரே டைம் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்க டைம்ல வந்து நிறைய வந்து லோன் வாங்க முடியாது, அவங்க கம்பெனியை வந்து விரிவடைய செய்ய முடியாது. அந்த மாதிரி டைம்ல வேலை வாய்ப்பை இழக்கும் போது அமெரிக்கா போல பெரிய கம்பெனில பெரிய பெரிய நாடுகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தர் வேலை இழந்துட்டார் அப்படின்னா அவர் அந்த புது வேலையை அடையிற வரைக்கும், புது வேலையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து அந்த பீரியட்ல வந்து அவரோட வாழ்வாதாரத்துக்காக வந்து அவங்க வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டை பொறுத்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு $300 இல்லை $500 வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும், அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மாசம் மாசம் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும், அவங்களோட ஃபுட்டு மற்ற தேவைகளை சமாளிக்கிறதுக்காக. இது வந்து இந்த ஜாப்லெஸ் கிளைமேட் டேட்டா வந்து அதிகமாச்சு அப்படின்னா என்ன அதிகம்னா என்ன அர்த்தம்னா, அதிகமா வேலை இல்லாதவங்க அதிகமா இருக்காங்க, அதிகமாயிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஜாப்லெஸ் கிளைம் வந்து எப்போ வந்து குறையுதோ அப்பதான் வந்து வேலை வாய்ப்பு வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி 4 விஷயம் வந்து அதிகமா இது பண்ணும். இது என்னென்ன அப்படின்னா சிபிஐ, பிபிஐ, அப்புறம் வந்து இந்த ஜாப்லெஸ் கிளைம் ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து ஜிடிபி. ஜிடிபினா வேற ஒன்றும் இல்லை. ஜிடிபின்றது என்ன அப்படின்னா கிராஸ் டொமஸ்டியல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஏற்றுமதி பண்ற அளவுக்கும் அது இறக்குமதி பண்ற அளவுக்கும் எந்த அளவுக்கு அதோட ஆவரேஜ் பண்ணி ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணுவாங்க, எவ்வளவு ஏற்றுமதி பண்ணிருக்கு எவ்வளவு இறக்குமதி பண்ணிருக்கு அப்படின்னு. இப்ப ஏற்றுமதி வந்து அதிகமா பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இறக்குமதி பண்ணதை விட ஏற்றுமதி வந்து அதிகமா பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து அவங்க கரன்சி வேல்யூ வந்து நல்லா வந்து ஹையா இருக்கும். இப்போ வந்து ஏற்றுமதியோட இறக்குமதி அதிகமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து கண்டிப்பா வந்து ஒரு அந்த கரன்சி வந்து வேணா அவங்க வந்து அவங்க கரன்சி வந்து வெளியில விடுறாங்க, அதிகமா வெளியில கொடுக்குறாங்க. ஸோ வந்து அவங்களோட எக்கனாமி வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து அவங்களோட அவங்களோட அந்த பண மதிப்பும் வந்து கீழே இறங்கும். இதுதான் வந்து இந்த 4 டேட்டாஸை பேஸ் பண்ணி சிபிஐ, பிபிஐ, அப்புறம் ஜாப்லெஸ் கிளைமு பிளஸ் ஜிடிபி, இந்த 4 டேட்டாவை இது பண்ணி தான் வந்து ஒரு கண்ட்ரி வந்து அந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்றது அப்படின்றத கணக்கு பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றலாமா இல்லை இறக்கலாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கரண்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து எக்கனாமி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஸோ அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதோட 3வது வாட்டி குறைச்சிட்டாங்க. அடுத்து வந்து ஜனவரிலையும் வந்து மேபி ஜனவரி 28, 29 நினைக்கிறேன் அடுத்த ரேட் டிசிஷனோட டேட்டு. ஸோ அதுலேயும் மேபி வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த ஆனுவல் வந்து 3% 3.25 வரைக்கும் கொண்டு வரணும், இந்த அளவுக்கு குறைக்கணும் அப்படின்றதான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டிசிஷன் வந்து ஃபைனலாக வந்து இங்க அளவுக்கு கொண்டுட்டு வரணுன்றது இப்போதைக்கு அவங்களோட டார்கெட்டு. ஒரு லாங் டேர்ம்ல வந்து 2% அந்த அளவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டு. ஸோ இது வர வரைக்குமே வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு இப்போ ஜனவரியில் குறைக்கல அப்படின்னாலும் அடுத்த மார்ச்லயோ அடுத்த மீட்டிங்ல அவங்க கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவங்களோட இப்போதைய டார்கெட் வந்து 3.3% இல்லைன்னா 3.25. லாங் டேர்ம் டார்கெட் வந்து அவங்களுக்கு 2% கொண்டுட்டு வரணும். ஓகேவா? அது வரைக்கும் அவங்க வந்து குறைப்பாங்க.
இதே போல ஒரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இது வந்து அந்த ரேஞ்ச் வந்து மாறி மாறி வரும். இப்போ நமக்கு வந்து 6.7 7.7 அது மாதிரி அந்த டைம்ல அந்த மாதிரி ஆவரேஜா வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இந்தியாவுக்கு. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்றதுனால என்ன நடக்குது? எக்கனாமிக் க்ரோ ஆகுது, ப்ரொடக்ஷன் ஹை ஆகுது, ஜாப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? இங்க இருந்து அது இதுல எல்லாமே அதிகமாக ஆன பிறகு என்ன நடக்கும்னா, இப்போ வந்து நல்ல ஒரு எக்கனாமி வந்து நல்லா பூம் ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன்லாம் அதிகமாயிடுச்சு. எக்ஸாம்பிள் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, இப்போ நமக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஜனவரி மாசத்துல வந்து இந்த கார் கம்பெனி வந்து இப்போ மகேந்திராவோ இல்ல ஹோண்டாயோ இல்ல சுசுக்கியோ வந்து 1,00,000 கார்ஸ் வந்து சேல் பண்ணிருக்கு, 10,00,000 கார் சேல் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல எக்கனாமி அந்த அளவுக்கு மக்களுக்கு வாங்குற பர்ச்சேசிங் பவர் இருக்கு, ப்ரொடக்ஷனும் நல்லா இருக்கு. ஸோ வந்து ஜாப்ஸும் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம், எக்கனாமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது மூலியமா என்ன ஆகும்? மக்கள் வந்து அதிகமா செலவு பண்ணுவாங்க. அதே போல கம்பெனிஸும் அதிகமா பாரோ பண்ணி நிறைய வந்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். நிறைய வந்து மக்கள் வந்து வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, ஹவுஸ் வாங்குவாங்க. இது மாதிரி ஸ்பெண்டிங் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு மேல போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தது வந்து அதே போல கம்பெனி சைடும் பாத்தீங்க அப்படின்னா, கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து மக்கள் வாங்குறதுனால ஏகப்பட்ட காசு, அதாவது நம்ம ஹவுஸ் ஹோல்ட் இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து மொபைலு எல்லாமே வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறது அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பண மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகும். பண மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னா எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னா, ஒரு காரை வந்து இப்போ இந்த ஒரு போன வருஷம் வந்து 2024ல ஒரு கார் வந்து ஏதோ ஒரு கார் எஸ்யூவியோ ஏதோ ஒரு மாடல் வந்து 20 லட்ச ரூபா கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா, அதே காரை இப்போ 25ல வந்து நீங்க 30 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கார் அதே கார் தான், பட் வந்து பண மதிப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால இந்த 20 லட்ச ரூபா கார் வாங்குறதுக்கு இப்போ 30 லட்ச ரூபா தேவைப்படுது. இதுதான் வந்து பண மதிப்பு இழப்புன்னு சொல்லுவாங்க. பணம் வந்து மதிப்பு இல்லை, பணத்துக்கு மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இதாயிடும். இப்படி ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டைம்ல அதோட கரன்சிக்கு வந்து வேல்யூவே இல்லாம போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணும், ஓவரா வந்து இங்க ப்ரொடக்ஷனும் அதிகமாயிட்டு இருக்கும், எல்லாமே வந்து ஒரு இதுவே இல்லாம போயிட்டு இருக்கும், கணக்கு வழக்கே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம போயிட்டு இருக்கும். இப்படியே போச்சு அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு இதுவே வேல்யூ இல்லாம போயிடும், நாட்டோட அந்த இதுக்கே வந்து வேல்யூ இல்லாம போயிடும். அப்படின்னால என்ன பண்ணுவாங்க, அடுத்தது வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றது மூலியமா என்ன நடக்கும், நிறைய ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்பெனிஸை ஸ்டாப் பண்ணும். கம்பெனி ஸ்டாப் பண்ணும்போது என்ன நடக்கும், புதுசா வந்து பிரான்ச்சஸ் எதுவும் ஓப்பன் பண்ணாது, புதுசா வந்து அவங்களோட பிசினஸ் வந்து ரொம்ப விரிவடை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க, இருக்கிற இருக்கிற அதிகமா இருக்கிற ஆட்களை வந்து ஆட்குறைப்பு பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆட்குறை பண்ணும்போது என்ன ஆகும், ஜாப்லெஸ் கிளைம் அதிகமாகும். அப்போ வந்து ஆட்களுக்கு நிறைய வேலை இல்லை அப்படின்ற பட்சத்துல ஜாப்லெஸ் கிளைமுக்கு வந்து நிறைய அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதே போல வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து லோன் வாங்கி வீடோ காரோ வாங்க மாட்டாங்க, கார் அதிகமாக வாங்க மாட்டாங்க, வீடு கட்ட மாட்டாங்க. மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. மக்கள் ஸ்பெண்ட் பண்ணதை யோசிக்கும் போது என்ன நடக்கும், எக்கனாமி வந்து ரொம்ப மந்தமாகும். இப்போ 1 லட்சம் இந்த வருஷம் ஒரு மாசத்துலயே 1 லட்சம் கார் 10 லட்சம் கார் வாங்குறாங்க அப்படின்னா, அடுத்த திடீர்னு ஒரு டைம்ல கேட்போம், காரே சேலே ஆகல, 1 லட்சம் கார் கூட சேல் ஆகல அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், கார் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த இதை வச்சுதான் நம்ம வந்து அந்த இதை புரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் வந்து எக்கனாமி வந்து எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்ப அது மாதிரி மக்கள் வந்து லோன் வாங்குறதையும் கம்மி பண்ணிப்பாங்க. அதே போல நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, வெளியில ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து எக்கனாமி வந்து என்ன பண்ணும், எக்கனாமி வந்து ரொம்ப சுருங்கும், ரொம்ப மந்தமாகும். நிறைய வந்து ப்ரொடக்ஷன் இருக்காது, இருக்கிறதே சேல் ஆகாம அப்படியே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரொம்ப மந்தமான நிலைமையில போயிட்டு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும், எக்கனாமி ரொம்ப டவுன் ஆச்சுன்னா கண்ட்ரி வந்து ரொம்ப இதுவாகுதுன்னு சொல்லிட்டு பொருளாதாரம் வந்து ரொம்ப வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப வந்து இந்த சைக்கிள் வந்து தொடரும். திரும்ப என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சாரி டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் ஆயிருந்ததை திரும்ப டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ டிக்ரீஸ் பண்ணோடனே திரும்ப வந்து பழையபடி இந்த கதை நடக்கும். திரும்ப டிக்ரீஸ் பண்ணோடனே திரும்ப எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஜாப் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்புறம் மக்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பை பண்ணுவாங்க, இது லோன் வாங்குவாங்க, வீடு கார்லாம் நிறைய வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனிஸ் வந்து நிறைய பாரோ பண்ணி நிறைய வந்து செலவு பண்ணும். இப்படியே செலவு பண்ணிட்டு போச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால திரும்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கவர்மெண்ட் இது பண்ணும். இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்தினோடனே திரும்ப இதெல்லாம் ஸ்டாப் ஆகும், திரும்ப வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்டெபிலிட்டிக்கு வரும். இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். எல்லா கண்ட்ரிக்கும் மோஸ்ட்லி வந்து சேம் இதுதான் நடக்கும்.
கொஞ்சம் கொஞ்சம் அந்த டேர்ம்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி ஒரு நார்மல் சைக்கிள் வந்து எப்படி நடக்குது அப்படின்ற சுழற்சி வந்து இதே போல தான். இந்த 4 விஷயம் நடந்துட்டே இருக்கும். ஓகேவா? நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஏன் வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து கரெக்டா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தாலும் ஏன் வந்து மார்க்கெட் வந்து ஒன்றும் பெரிய ரியாக்ஷன் காட்டல அப்படின்றதுக்கான காரணம் வந்து நான் சொல்றேன். நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டை விட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஎஸ் டாலர் எடுத்திருக்கேன். எல்லா டாலருக்குமே இதுதான். எல்லா கரன்சிக்குமே வந்து இந்தியன் கரன்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கரன்சியா இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் வந்து சேம் தான். இந்த பேசிக்ஸ் வந்து சேம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற இதையும் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நேற்று வந்து ரேட் கட் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரேட் வந்து குறையும் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ரேட்டு குறையும் சொல்லியிருந்தாங்க. குறையும் சொன்னபடியே டைரக்டா வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ குறைஞ்சனால என்ன ஆகுதுன்னா அப்படின்னா அங்க வந்து பெரிய மூவ்மெண்ட் எதுவும் எதிர்பார்க்காது. ஆக்சுவலா வந்து முன்னாடி என்ன சொல்றது, ரேட் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கணும்னா ரேட் வந்து குறையும் அப்படின்னு இருந்தது. ரேட்டு குறையும் சொல்லி ஆட்டோமேட்டிக் குறைஞ்சது அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. அது யூஎஸ் டாலர் வந்து பெரிய அப்போ டவுனோ வந்து நடக்காது. ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன நடந்ததோ அதே தான் நடந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறி ஏதாவது நடந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். சரியா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாசம் வந்து ரேட் வந்து ஹைக் பண்ணுவாங்கன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆனா அந்த ரிசல்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணாம ஹோல்ட் பண்றாங்க. ஹோல்ட் பண்ணும்போது அப்ப என்ன நடக்கும்? யூஎஸ் டாலர் வந்து நாம எதிர்பார்த்தது அதிகப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா வந்து இங்க ஹோல்ட் பண்றாங்க. ஹோல்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகும். சரியா? அதே போல மார்க்கெட் வந்து கட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் கட் பண்றாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதாவது இந்த மாசம் வந்து ரேட் கட் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பட் அந்த டைம் வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணாம ஹோல்ட் பண்றாங்க. அப்படின்ற போது என்ன நடக்கும் அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து மேல போகும். ஓகேவா? அடுத்தது வந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் வந்து திடீர்னு வந்து அதிகப்படுத்திடுறாங்க. அதிகப்படுத்தும் போது என்ன நடக்கும்? யூஎஸ் டாலர் வந்து திரும்ப வந்து மேல போகும். அதே வந்து ஹோல்ட் பண்றதா சொல்லிட்டு கட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து யூஎஸ் டாலர் வந்து கீழே போகும். ஓகேவா? இதோட சிம்பிள் கான்செப்ட் வந்து ஒரு ஆவரேஜா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாசம் வந்து 4.0 இருந்தது. ஓகேவா? 4.0 இருந்தது. 3.7 குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து 3.7 இருந்தது. 3.7 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வந்தது? 3.7. ஸோ வந்து யூஎஸ் டாலர் வந்து எந்த வித மாற்றமும் இல்லாம அப்படியே நியூட்ரலா இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து இப்போ வந்து இப்போ வந்து என்ன நடக்கும்னா இங்க 4.0 இருக்கு. ஓகேவா? இந்த மாசம் கட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கட் பண்ணாம 4.0 வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து நல்லா மேல போயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சப்போஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு சொல்லி அப்படியே வந்து 4.0 வச்சிருந்தாங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா இப்போ இதுபடி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றது படி இப்போ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் யூஎஸ் டாலர் வந்து நல்லா மேலே போயிருக்கணும். ஸோ இன்வெஸ்டர் வந்து நிறைய வந்து இதுல இது பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ண காத்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இதுவே ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். அதனால வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். ஓகேவா? அதே வந்து இப்போ வந்து ஒரு 4.0 இருக்கு. மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 4.0 தான் இருக்கும், ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா இங்க வரது என்ன பண்ணுது? திடீர்னு ஆக்சுவல் ரிசல்ட் என்ன ஆகுது? 4.25 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹோல்ட் பண்றேன்னு சொல்லி ஏற்றும் போது யூஎஸ் டாலர் வந்து நல்ல ஒரு ப்ரெஷரோட மேலே போகும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல மேலே ஏறுன்ட்டு. பட் இது ஸ்ட்ராங்கா மேலே ஏறுது அப்படின்ற டைம்ல நல்ல யூஎஸ் டாலரும் நல்ல ஃபோர்ஸா மேலே போகும். அதே இன்னொரு விஷயம் என்ன நடக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து 4.0 இருக்கு. இந்த மாசம் வந்து இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றாங்க. இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு மார்க்கெட் வந்து எதிர்பார்க்குறாங்க. 4.25 வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா அந்த டைம்ல என்ன வருது? திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து 3.7 குறைஞ்சிருது. குறைஞ்சிச்சு அப்படின்னா யூஎஸ் டாலர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கீழே போயிடும். ஏன்னா எதிர்பார்த்ததை விட அட்லீஸ்ட் 4 நாச்சும் பண்ணியிருக்கணும்.
இவங்க வந்து ஃபுல்லாவே அதை விட எதிர்பார்த்ததை விட 25 பாயிண்ட் இறக்கிட்டாங்க. அப்படின்ற போது யூஎஸ் டாலர் ஃபுல்லா ரொம்ப கீழே போயிடும். ஒரே நாள்ல ரொம்ப ஃபோர்ஸா வந்து கீழே போகும். ஸோ வந்து இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல வர ரிசல்ட்டை விட மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த யூஎஸ் டாலரோட மூமெண்டம் வந்து இருக்கும். யூஎஸ் டாலர் வந்து அப்கோர்ஸ் வந்து யூஎஸ் டாலர் மேலே போச்சுன்னா மற்ற 6 மேஜர் கரன்சி எல்லாமே கீழே போகும். இன்க்ளூட் கோல்டு, பிட்காயின் எல்லாமே வந்து கீழே போகும். யூஎஸ் டாலர் வந்து கீழே போச்சு அப்படின்னா மற்ற எல்லா மேஜர் கரன்சிஸும் மேலே போகும். ப்ளஸ் வந்து கோல்டு, அப்புறம் பிட்காயின், அப்புறம் நாஸ்டாக் 100 எல்லாமே வந்து மேலே போகும். யூஎஸ் டாலர் கீழே போச்சுன்னா மற்றதெல்லாம் மேலே போகும். யூஎஸ் டாலர் மேலே போச்சுன்னா மற்றதெல்லாம் கீழே வரும். ஓகேவா? இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி ரிசல்ட் வந்தா அதுக்கு அந்த மாதிரி எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தபடி இப்போ உங்களுக்கு தெரியும், நேற்றப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்றேன்னு அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி குறையுன்னு சொல்லியிருந்தாங்க. கட் பண்ணபடி குறைஞ்சிருச்சு. ஆனாலும் மார்க்கெட்ல எந்த ரியாக்ஷன் இல்லை. இப்போ கட் பண்றதுனால வந்து எக்கனாமிக் வந்து நல்லதுதான். இருந்தாலும் வந்து மார்க்கெட் வந்து எந்த வித ரியாக்ஷன் காட்டல. ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்தது இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வர ரேட் கட்ஸ் எப்படி இருக்கும், வர மாசங்கள் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த தொடர் ரேட் கட்ஸ் இருக்குமா, இல்ல வந்து அடுத்த எக்கனாமி வந்து எப்படி அடுத்த நிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வருங்காலத்தை பொறுத்தும் வந்து இந்த இன்வெஸ்டர் வந்து அதை பொறுத்தும் வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல வெளியாகலாமா அப்படின்றதையும் அதை பொறுத்தும் வந்து யோசிப்பாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ யூஎஸ் டாலர் வந்து ரேட் வந்து கம்மியா இருக்கு. ரேட்டு கம்மியா இருக்குன்னா என்ன பண்ணலாம், நிறைய வந்து லோன் வாங்கலாம், நிறைய வந்து இது வந்து பண்ணலாம், ஹவுஸ் வாங்கலாம், இல்லை வந்து பாரோ லோன் வாங்கி வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து புதுசாக வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் வந்து இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ யூஎஸ் வந்து இப்போதான் ஷட்டவுன்லேருந்து மீண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ பில்லியன் வந்து வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்பெண்டிங்காக ஒரு 2-3 மாசத்துக்கு மட்டுமே வந்து இடையில வந்து இந்த கவர்மெண்டோட அர்ஜென்ட் பில் செட்டில் பண்றதுக்காக வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெண்டிங் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா திரும்ப வந்து என்ன ஆகும், யூஎஸ் டாலரோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது, கன்ஃபார்மா தெரியாது. ஸோ இந்த டைம்ல வந்து இன்னுமே வந்து யூஎஸ் டாலர்ல வந்து எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஏன் அப்படின்னா திரும்ப வந்து ஒரு ஷட்டவுனோ இல்லை ஏதோ வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப கீழே போயிடும். அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து திரும்ப எடுக்க முடியாம லாஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷனையும் பார்த்து, அது இல்லாம ட்ரம்ப்போட டேரிஃப் இது வந்து நிறைய வந்து அந்த ப்ராசஸும் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து கன்ஃபார்மா ஒரு கிளியரான கிளாரிட்டி கிடைச்ச பிறகு மட்டும்தான் வந்து அடுத்து வந்து யூஎஸ் டாலர்ல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உள்ள வரும். ஸோ அது வரைக்குமே வந்து இந்த டேரிஃப் இது வந்து யூஎஸ் டாலரை வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுது. பிளஸ் வந்து எக்கனாமிக் வந்து இப்போ எக்கனாமிக் படி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டவுன் ஆகிறதுனால யூஎஸ் டாலர் வந்து கீழே புஷ் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மிக்சட் சென்டிமெண்ட்டாக வந்து நடந்துகிட்டே இருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ டேரிஃபோட இதனால வந்து யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு இருக்கு. எக்கனாமிக் டவுன்னால வந்து யூஎஸ் டாலரோட ரேட்டு கட் பண்ணுறதுனால யூஎஸ் டாலர் வந்து கீழே போகணும், ஆக்சுவலி கீழே போகணும். பட் டேரிஃபோட இதனால ப்ளஸ் மிக்சட் சென்டிமெண்ட்டாக வந்து கொஞ்சம் மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. இது ஒரு ஸ்டெபிலிட்டியாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து இது வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்டம் கொடுக்காம இருக்கு, எந்த டைரக்ஷன் தெரியாம இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பொறுத்து தான் வந்து அடுத்த கோல்டு, பிட்காயின் இது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட் மாதிரி கொஞ்சம் இதுவாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போதைய யூஎஸ் டாலரோட நிலைமை படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் போக போக வந்து ரேட் கட்ஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து அவங்களோட ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அவங்களோட பாரோவிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க வந்து தேவைக்கு அதிகமாகவே வந்து நிறைய வந்து மணி அச்சடிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து நிறைய 38 ட்ரில்லியன் டாலர் கிட்ட கடன் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து இந்த காரணங்கள்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து மற்ற கோல்டு, பிட்காயின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் வந்து இது வந்து நிரந்தரம் கிடையாது. மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இப்போதைய நிலைமைப்படி கொஞ்சம் யூஎஸ் டாலரோட இது வந்து கொஞ்சம் வீக்னஸாக தான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ரேட் வந்து நேற்று குறைஞ்சாலுமே மற்ற பிட்காயினோ இல்லை கோல்டோ வந்து ஒரு பெரிய வந்து மூவ்மெண்ட் வந்து இது கொடுக்கவே இல்லை. யூஎஸ் டாலர் வந்து பெரிய ஒரு டிக்ரீஸோ இல்லை இன்க்ரீஸோ ஆகவும் இல்லை. சரியா?
ஸோ இப்படிதான் வந்து ஒரு நார்மலான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிசிஷன் மூலியமா வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து கண்ட்ரியோட எல்லா விதமான சைக்கிளையும் வந்து, அதாவது எக்ஸ்பென்ஷனு, அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் வீடியோஸ்னு அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். அந்த 4 விதமான இது சொல்லியிருப்பேன். என்னன்னா எக்ஸ்பென்ஷன், அப்புறம் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்லியிருப்பேன். ஸ்டாக்ஃப்ளேஷன், அப்புறம் ரிசெஷன், அப்புறம் வந்து சைக்கிள்ல வந்து திரும்ப திரும்ப வந்து மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குறதுக்காக இந்த 4 விஷயங்களை தொடர்ந்து தொடர்ந்து மாறிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. ரேட் கட் பண்ணுவாங்க. அது மூலியமா அதாவது மக்களோட ஸ்பெண்டிங் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸ்பெண்டிங் அதிகமான பிறகு ரொம்ப அதிகமா போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ திரும்ப வந்து அதிகமா போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து அப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டுட்டு வரதுக்காக திரும்ப வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சைக்கிள்ல தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இது ஒரு சைக்கிளா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இந்த இதெல்லாம் இது பண்றது எதை வச்சு பேஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து சர்வே அந்த டேட்டாஸ் வச்சு இது பண்ணுவாங்க. அதாவது நான் சொன்ன சிபிஐ, பிபிஐ, பிளஸ் வந்து ஜிடிபி, அப்புறம் வந்து ஜாப்லெஸ் கிளைம்ஸ், இந்த 4 டேட்டாஸ் அடிப்படையா வச்சு கண்ட்ரி வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்காணிச்சு அது மூலியமா வந்து இந்த ரேட் இன்க்ரீஸ் பண்றதா டிக்ரீஸ் பண்றதா அப்படின்றத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஓட் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெபிலிட்டியில் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் புரிஞ்சாதான் வந்து நம்ம வந்து என்ன எங்க இருக்கோம், எந்த மார்க்கெட்டை எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு, அது மூலியமா வந்து எந்த விதமான ட்ரேட் நம்ம வந்து பைல ட்ரேட் எதிர்பார்க்கலாமா இல்லை லாங் டேர்ம்ல செல்லுல எதிர்பார்க்கலாமா அப்படின்றத நமக்கு புரியும். இந்த கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சாதான் வந்து நம்ம ட்ரேட்ல வந்து எந்த பக்கத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி அந்த விதமான இப்போ வந்து யூஎஸ் டாலர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நல்ல வளர்ச்சியில போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல என்ன பண்ணணும், நம்ம வந்து இதுல வந்து யூஎஸ் டாலர் வளர்ச்சியில போகும்போது மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து மற்ற கரன்சிஸ் எல்லாமே வந்து டவுனாக தான் போயிட்டு இருக்கும். ரொம்ப ஒரு லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா கீழே தான் போகும். ஸோ அதில் வந்து நம்ம செல் ட்ரெண்ட் மட்டும் தான் அதிகமாக எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும் தான் நம்ம அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ யூஎஸ் டாலர் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு வீக்காக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மற்ற இது எல்லாமே கோல்டு பிட்காயின் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொறுமையா மேலே ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம சின்ன சின்ன பைஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்படிதான் வந்து நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமா வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து அன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுத்து இன்ட்ராடேவா என்ன பண்ணும், பையா பண்ணுமா இல்லை செல் பண்ணுமா அப்படின்றத பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஓரளவுக்கு சேமா தான் வரும். இந்த பேரு மற்ற இதெல்லாம் டிஃப்ரெண்டா வரும். பட் இந்த டேர்ம் வந்து இந்த விஷயங்கள் வந்து எல்லாத்திலுமே அடிப்படை வந்து எல்லாமே வந்து சேமா தான் வரும். ஓகேவா? மேல போறது கீழே வர்றது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வருது, ஆக்சுவல் ரிசல்ட்டை விட மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அதுல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் டிசைட் பண்ண முடிஞ்சு வர ரிசல்ட் என்னைக்குமே மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து டிசைட் பண்றது கிடையாது. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் நேற்று வந்து லைவா நடந்திருக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அப்படின்னா மார்க்கெட்ல தெரியும் உங்களுக்கு. இது வந்து பிட்காயினோட சார்ட் இது. ஓகேவா? ஆக்சுவலி பிட்காயின் கோல்டு எல்லாமே வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கும். என்னத்துக்குன்னா யூஎஸ் டாலருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? நேற்று யூஎஸ் டாலர் வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பூம் கொடுத்துருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட் கூட ஒரு நாளைக்கு மேல போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பிட்காயின். ஸ்ட்ராங்கா வந்து அது வந்து அதோட ரிசல்ட் படி நேற்று வந்து என்ன பண்ணிருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மேல போயிருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் மேல போகவே இல்லை. கிட்டத்தட்ட நேற்று 12 மணிக்கே வந்து இந்த ஒரு 94,250 ரீச் ஆச்சு. திரும்ப 2 மணிக்கு அந்த ரிசல்ட் வரும்போதும் அதே அதே அளவுக்கு போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. கீழே வந்து இப்போ மூவ்மெண்ட் வந்து கீழே போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கீழே போயிட்டு இருக்கு. கீழே போயிட்டு மேபி பொறுமையா மேலே வரும். ஆக்சுவலி வந்து மார்க்கெட் வந்து நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணபடி யூஎஸ் டாலரோட வீக்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா பிட்காயின் வந்து ஆக்சுவலி நல்ல ஒரு பூம் கொடுத்துருக்கணும். இன்னுமே இன்னைக்கும் மேலே தான் போயிட்டு இருக்கணும். கோல்டும் அப்படிதான் பண்ணியிருக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. இதுதான் என்ன சொல்றது அப்படின்னா வெறும் ரிசல்ட்டை பொறுத்து மட்டும் மூவ்மெண்ட் நடக்கிறது கிடையாது. அடுத்தடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ட்ரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு புரிதல், நல்ல புரிதல் இருக்கும். ஓகேவா? கோல்டுலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்லாம் கிடையாது. நேற்று ஈவினிங்கே பாத்தீங்கன்னா 4200 210 அது வரைக்கும் போயிருந்தது. நேற்று வந்து அந்த ரிசல்ட் டைம்ல ஒரு 4250 போயிட்டு திரும்ப வந்து 4215ல கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? நார்மலா ஸ்ட்ரக்சரா ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ
ஸோ மார்க்கெட்ல நோ மூவ்மெண்ட். அந்த நியூஸ் ட்ரேடை வந்து எந்த அஃபெக்டும் கூட எந்த விதமான அஃபெக்டும் பண்ணலை. இப்போ நியூஸ் ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு மாறா ஒன்று ஹோல்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலோ இது வந்து ரொம்ப பூம் ஆயிருந்திருக்கும். நேற்று வந்து ரொம்ப டவுனாக போயிருந்திருக்கும், யூஎஸ் டாலர் ரொம்ப மேலே போயிருந்திருக்கும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கும் சேமாக இருந்தனால மார்க்கெட்டில் நத்திங் மூவ்மெண்ட், நோ மூவ்மெண்ட். ஓகேவா? இப்படி தான் வந்து மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே guys, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சார்ட் அனலைசிஸோட இன்னும் வந்து எப்படி இதை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம்.